ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, நம்மளோட யூஏஎன் அதாவது இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்ல தப்பான ஒருத்தோட மெம்பர் ஐடி இல்லைன்னா நம்மளோட ஓல்டான கம்பெனிஸோட மெம்பர் ஐடியை எப்படி நம்மளோட இபிஎஃப் போர்ட்டல்லேருந்து நாமளாக ஓனாக ஆன்லைனில் ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த ஒரு எம்ப்ளாயி சைடில் அப்ரூவலும் தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் நம்மளோட பழைய மெம்பர் ஐடியோ இல்லை தப்பாக டேக் ஆகிருக்க மெம்பர் ஐடியோ ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஐடியை ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணி உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். சில அப்டேட்ஸ் பிஎஃப் சைட்லேருந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி மாறிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீலிங்க் ஆப்ஷன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னா வியூ மேனேஜ் அக்கௌண்ட் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் மாதிரி உங்களுக்கு பண்ணிக்கிறேன். லைக் இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது. ஆன்லைன் சர்வீசஸ், அக்கௌண்ட்டு, மேனேஜ், வியூன்னு சொல்லிட்டு ஆன்லைன் சர்வீசஸில் கிளைமு, மெம்பர் டு மெம்பர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, தென் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட கிளைமை ட்ராக் பண்ணுறது. அக்கௌண்ட்டில் என்ன இருக்குன்னா பாஸ்வேர்டை ஃபர்கட் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். வியூவில் நம்மளோட ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் இந்த மாதிரியான கேட்டகரிஸ்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். நான் அப்கமிங் வீடியோஸில் என்னென்ன ஆப்ஷனில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறது டீலிங். அதனால் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆன்லைன் சர்வீசஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஆன்லைன் சர்வீசஸ் உள்ளே பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் டீட்டெயில்ஸ்ன்ற அந்த பேஜுக்குள்ளார நாம் இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்க மெம்பர் கம்பெனிஸோட மெம்பர் ஐடியும் இல்லை நீங்கள் தப்பாக ஏதாச்சும் உங்களுக்கு மெம்பர் ஐடி சிங்கிங் ஆகியிருந்தாலும் அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெம்பர் ஐடி எஸ்டாப்ளிஷ் டேட்டு, டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எண்ட் டேட் இது எல்லாமே இந்த இடத்துல நம்மளால் பார்த்துக்க முடியும், கொடுத்துக்க முடியும். ஸோ டேட்டா எப்படி இதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஆக்ஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆக்ஷன்ற ஆப்ஷனில் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரிமூவ் ஆயிரும். என்னோட ப்ரீவியஸான ஒரு கம்பெனி நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு கம்பெனியும் கரண்ட் கம்பெனி தான் இருக்குது. தயவு செஞ்சு தப்பாக யாரும் கரண்ட் கம்பெனியே லிங்க் கொடுத்துடாதீங்க. லிங்க் ஒன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அகைன் நீங்கள் எம்ப்ளாயர் எண்ட்லேருந்து போயிட்டு நீங்கள் அகைன் அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும், பெனால்ட்டியும் கட்டுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ப்ரீவியஸ் மெம்பரை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் தப்பாக இருந்தால் ரிமூவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். சின்ன வீடியோ தான், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஸ்டீஃபன் தமிழ்.